விஜயுடன் மாஸ் காட்டும் கேப்டன், நெகிழ வைத்த விஜயகாந்த் என்ட்ரி. கேப்டன் விஜயகாந்த் பல தயாரிப்பாளர்களுக்கு, பல இயக்குநர்களுக்கு பட வாய்ப்புகள் கொடுத்து பெரிய உதவிகளை செய்திருக்கிறார். அதே போல ஒரு சிலர் நடிகர்களுக்காகவும் கூட அவர்களுடைய படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து அவர்களுக்கு பெயரையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், செந்தூரபாண்டி படத்தில் விஜய் வளர்ச்சிக்காக விஜயகாந்த் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இந்த செந்தூரபாண்டி படத்தை இயக்கியது இயக்குனர் S.A. சந்திரசேகர் தான். இந்த படத்திற்கு முன்னதாக அவர் விஜயை வைத்து நாளைய தீர்ப்பு என்ற படத்தை இயக்கி தயாரித்தும் இருந்தார். சரியான லாபத்தை அந்த படம் கொடுக்கவில்லை என்பதால் பண ரீதியாக S.A. சந்திரசேகருக்கு பெரிய அடி விழுந்ததாம். பிறகு விஜயகாந்த் சந்தித்து பேச வேண்டும் என்று விஜயகாந்துக்கு S.A. சந்திரசேகர் போன் செய்தாராம். விஜயகாந்த் S.A. சந்திரசேகரின் வீட்டிற்கு நேரில் வந்து விட்டாராம். அதன் பிறகு என்னுடைய மகனை சினிமாவில் அறிமுகம் செய்யலாம் என்று முடிவெடுத்து ஒரு படத்தை இயக்க போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம். உடனடியாக விஜயகாந்த், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன். பிறகு S.A. சந்திரசேகர் சம்பளம் எவ்வளவு வேண்டும் என்பது போல கேட்டாராம். அதற்கு விஜயகாந்த், சம்பளம் எல்லாம் முக்கியமே இல்லை, விஜயின் வளர்ச்சி தான் முக்கியம் என்று கூறி அந்த படத்தில் சம்பளமே இல்லாமல் நடித்து கொடுத்தாராம். படமும் நல்ல வரவேற்பு பெற்று விஜய்க்கும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. வசூல் ரீதியாகவோ S.A. சந்திரசேகருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. விஜயகாந்த் செய்து இந்த உதவியை மறக்கவே முடியாது என S.A. சந்திரசேகர் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். இந்நிலையில் கோட் திரைப்படத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தை AI மூலம் நடிக்க வைக்க படக்குழுவினர் முயற்சி எடுத்து வருவதாக பிரேமலதா தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, இது குறித்து தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த பிரேமலதா, இயக்குனர் வெங்கட் பிரபு என்னை சந்திக்க 4 to 5 முறை முயற்சி செய்தார். சமீபத்தில் சென்னை சென்ற போது விஜயின் கோட் படத்தில் AI தொழில்நுட்பத்தை வைத்து விஜயகாந்தை நடிக்க வைக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். விஜயின் ஆரம்ப காலம் முதலே விஜயகாந்த் மீது அவருக்கு பெரும் மரியாதை உள்ளது. இப்போது விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் விஜயின் கோரிக்கையை அவர் மறுத்திருக்க மாட்டார். தேர்தல் முடிந்த பிறகு நல்ல செய்தியை சொல்கிறேன் என இயக்குனர் வெங்கட் பிரபுவிற்கு சொல்லியிருக்கிறேன் என தெரிவித்தார்.